சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே சுப சகுனத்தோடு வந்திருக்கின்றேன். என்னை கண்டும் காணாமல் கடந்து போகாதே என் குழந்தையே. இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கைகூடி வரப்போகிறது. பல விஷயங்கள் உனக்கு நடந்துவிடும் என்று நீ 100% நம்பியும் அது உன் கைமீறி சென்று விட்டதே என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே என் தங்கமே. உனக்கென படைக்கப்பட்டது யாவும் உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். என்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளது. என்னை நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை. பொறுமைக்குள் என் தங்கமே. உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லையே என்று கவலை கொள்கிறாய். எனக்கென யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அனைவருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்று நீ எதற்காக எதிர்பார்க்கிறாய்? என் தங்கமே, யாருக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையாக இருப்பவர்களை பலருக்கு பிடிக்காதுதான். இது அனைவருக்கும் உண்டான நியதிதான். எனவே அதற்காக நீ கவலைப்படாதே. நீ எதை தேடி ஓடுகிறாயோ அது உன்னை தேடி வருகிறது. இந்த விளையாட்டு இன்னும் சிறிது காலம் தொடரும். அந்த காலம் முடிந்தவுடன் உன்னை வந்து சேரும். அதுவரை சற்று காத்து கொண்டிரு. தினம்தோறும் உனது ஆசைகள் அனைத்தும் எப்பொழுது நிறைவேறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் அந்த நாள் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வர செய்வேன். பின்பு இதற்காக நீ பயம் கொள்கிறாய்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிரு. உனது கர்மாக்களை அழித்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் நான் மிக விரைவில் உன்னை சந்திக்கிறேன். மாற்றங்கள் ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நீ புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதல்களும் உன்னை வலுவிழக்க செய்யாது. யாருடைய அன்பிற்கும் நீ அடிமையாக மாட்டாய். சோதனையில் உன்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொள். என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் என்று உனக்கான கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னையே நினைத்து பார் என் தங்கமே. அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். உயர்ந்த நிலைக்கு கூடிய விரைவில் நீ வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் உன்னை வேண்டாம் என்று கூறியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய், உயரப் போகிறாய். கூடிய விரைவில் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே. நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் நீ வருந்தாதே. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக இரு. நான் அதற்கான வேலைகளை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிரு குழந்தையே. தன் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே. இன்றைய தினம் உனக்கு கடினமாக இருக்கலாம். நாளைய தினம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது. உன்னை நெருங்கும் ஆபத்தை எப்பொழுது நான் காண்கிறேனோ அந்த கணமே அது அழிக்கப்படும். என் குழந்தையின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் அதற்கு மறுபிறவியே கிடையாது. நீ என்ன செய்தாலும் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை திட்டினால் அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதில் தருவேன். அவர்கள் திட்டுவதற்கு நீ ஏன் அழுகிறாய்? எழுந்து எனக்கு விளக்கேற்று. என்னை மறந்துவிட்டு மற்றவர்கள் திட்டியதற்கு போய் அழுகிறாயே. அழுகாமல் எனக்கு பூஜை செய். உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை காலம் கொடுத்தே தீரும்.
எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமானாலும் தர்மமே வெல்லும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெல்வாய், சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அம்மனருளால் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக நிறைவடையும். எதை நினைத்தும் கலங்காதே, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே. எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. குழந்தையே, எது நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என் செல்ல குழந்தைனே, குழந்தையே, என் அன்பான குழந்தைனே, நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் நானே பார்த்து கொள்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அல்லவா? பிறகு எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன். பிள்ளையே, நீ தைரியமாக இரு. உன்னுடைய பலத்தை சோதிக்கும் வகையில் உனக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை. என்றுமே உனக்கு பக்க பலமாக நானே இருக்கின்றேன். உன்னுடைய மன வலிமையோடு நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் மகளே. உன்னுடைய துக்க குப்பைகள் அனைத்தும் மூட்டையாக கட்டி தூக்கி எறிந்துவிடு. இன்னும் 7 நாட்களில் அந்த குப்பைகள் அனைத்தையும் எரித்துவிட்டு சந்தோஷ கடலில் உன்னை நான் மூழ்கடிக்க வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாதங்களை மட்டும் பற்றி கொண்டு 7 நாட்கள் மட்டும் பொறுமையாக காத்திரு என் மகளே. அதன் பிறகு அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன். என் அன்பு மகளே, கலங்காதே. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஒரு காரியங்களையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு உடனே உதவி செய்துவிடு. அவர்களுக்காக மட்டுமே நீ உதவி செய்ய முன்வந்தால் உனக்கான பல விஷயங்களை நானே உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் புதிய விடியல் வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய ஆசைகளும் லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். என் தங்கமே, உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் தங்கமே, நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி நீ ஆனந்த கடலில் மூழ்கி சந்தோஷமாக வாழப்போகிறாய். உனக்கான அழகான குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் தங்கமே, நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயோ, எது உன்னுடைய வாழ்க்கையில் ஆதாரணமாக இருக்கிறதோ, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயம் நிறைவேறினால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ, அது அனைத்தையும் உன்னுடைய அம்மா நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். அந்த நற்செய்திகளும் விரைவில் உன்னை தேடி நீ இருக்கும் திசை நோக்கி வரும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என் அன்பு குழந்தையே, நம் வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக மிக அழகானவை. திரும்பவும் பெற முடியாத நாட்கள். என் தங்கமே, அதனால் தான் சொல்கிறேன், திரும்பி உணர முடியாத மிக மிக அழகான கனவு அது. எல்லோருடைய மனதிலும் ஒரு அழகான கனவு இருக்கத்தான் செய்யும். நம்முடைய எட்டாத கனியாக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வு ஏக்கங்களும் நிறைந்ததாக இருக்கும். இப்பொழுது என்னுடைய பிள்ளையான உன்னுடைய மனதில் போற்றிருக்கும் கனவு போன்றது அது. உன்னுடைய கற்பனைகளும் கனவுகளும் எப்பொழுது நிறைவேறுமோ என்று காத்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, உனக்குள் பல திறமைகள் உள்ளது. ஆனால் அது தெரியாமல் உன்னை சிலர் ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவரவரின் திறமைதான் அவரவரை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறு கிடையாது. தோற்று போன வேகத்தில் அதைவிட வேகமாக எழுந்து ஓடிவா. ஜெயிக்க நினைப்பவர்களுக்கு ஜெயிப்பதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எத்தனை தடவை தோற்றாலுமே கூட வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள்.
நிச்சயமாக நீ சாதிக்கத்தான் போகிறாய். என் தங்கமே, அதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது. அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது. அதற்கும் ஒரு அனுபவம் வேண்டும் அல்லவா? உன்னுடைய திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. கனவுகள் ஒருவரின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றுதான். ஏனென்றால் அவர்களின் கடந்த பாதைகளையும் எதிர்கால நிகழ்வுகளையும் நாம் கனவென்று நினைக்கின்றோம். அந்த நினைவுகளால் தான் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த கனவு எதிர்காலத்தில் எளிமையாக இருக்க வேண்டுமானால் நிகழ்காலத்தை அதற்கு ஏற்றாற்போல் நீ மாற்றிக்கொண்டுதானே ஆக வேண்டும். ஆம் செல்லமே, இந்த நிமிடத்தில், இந்த கணத்தில், இந்த நிகழ்காலம், இனி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை வைத்து உன்னுடைய எதிர்காலம் உனக்கு அமையும். நேரத்தை எதற்காகவும் வீணடித்து விடாதே. நேரங்களை மாற்றவும் முடியாது. கடந்த காலத்தில் நீ அனுபவித்த கஷ்டமான நேரங்களை உன்னால் மாற்றியமைக்கவும் முடியாது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கனவுகள் சூரிய வெளிச்சம் போல பிரகாசமாகத்தானே இருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்திற்கான கதவுகளை நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திறந்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரே நேர்கோட்டில் என்னுடைய கண் பார்வையில் தான் இருக்கிறது. அதிகமாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டிருக்காதே. வருத்தப்படாதே. தளர்ந்தும் போகாதே. கீழே விழுந்தாலும் வெகு விரைவில் எழுந்து ஓடத் துவங்கு. வெற்றி உன் பக்கம் குழந்தையே. என் செல்ல குழந்தைனே, உன்னுடைய கனவுகள் விரைவில் பூர்த்தியாகும். உன்னுடைய கனவுகள் அனைத்தும் ஈடேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டங்கள் வரும் நேரம் இது. என் தங்கமே, அது தெரியாமல் கவலையோடு காத்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய நிலை முழுவதுமாக மாறும். அதை நானே மாற்றி காட்டுவேன். இந்த நிகழ்காலம் உன்னுடைய கனவுகளை நேர்மையோடு செய்து கொண்டு வா. உன்னுடைய எதிர்கால கனவினை நானே பூர்த்தி செய்வேன். என் தங்கமே, உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த வீண் கவலை? நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும். நல்லது, கெட்டது, நல்லவர்கள், கெட்டவர்கள் என அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். இதில் அனைத்தையும் எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும். இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை. அதற்கு தயாராகவும் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் நீ எதிர்மறையாக பேசிவிடாதே. உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியுடன் ஒருவர் உன்னை தேடி வருவார். அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலோ, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ, நான் நலமாக இருக்கின்றேன், என்னை என் அம்மா சந்தோஷமாக வைத்திருக்கிறாள் என்று கூறு. என் தங்கமே, நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும் பொழுது ததாஸ்து என்று கூறுவதற்காக நானே இருக்கின்றேன். அதாவது நீ அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நானே இருக்கின்றேன். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுவதுமாக உன்னிடம் இறக்குவேன். அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.